ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதிய வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துருவோமா? மட்டன் அவிச்சு வச்சுருக்கேன், சாப்பாடு கொதிக்குது, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சாம்பார், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக ஒரு 10 தேங்காய்ங்க, ஒரு 4 சாம்பார் வெங்காயம், 4 துண்டு தக்காளி, கொஞ்சம் சோம்பு போட்டு லைட்டாக அரைச்சி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றக்கூடாது. ஸ்டவ் வச்சுக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காயில் லைட்டாக சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தாளிக்கும் போது கொஞ்சம் சோம்பு போட்டுருங்க. பட்டை லவங்கெல்லாம் எதுவும் போடல. ஒரு 10 மிளகு போட்டு அரைச்சி ஊற்றிக்கிட்டு தான் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். அதிலே போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கணும், நல்லாயிருக்கும். சாப்பாடு கொதிக்குதுங்க. கடுகு போட்டுக்கலாம். லைட்டாக சோம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் சீரகம் போடுவாங்க, லைட்டாக போடுவேன், ரொம்ப போட மாட்டேன். சாம்பார் வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம். இந்த வெயில் டைம் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. கூழ் காய்ச்சி குடிங்க, பழுது சாப்பிடுங்க, தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க உடம்ப. தலையில் டெய்லி எண்ணெய் வைங்க, அப்படி வச்சிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு, ஹீட்டாக. சரிங்களா? வீடியோவை பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 400-500 பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒருத்தர் கூட லைக் போட மாட்டீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பார்த்தா பாவமா இல்லையா உங்களுக்கு? இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பேஸ்ட் இல்லை, நான் அம்மிக்கல்ல நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டு தோல் வச்சுட்டு, இஞ்சி தோல் வச்சுட்டு கழுவிட்டு அம்மிக்கல்ல நசுக்குங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். மட்டன் 1/4 கிலோ தான் எடுத்தோம், இது 2 பேருக்கு போதும். ரொம்ப சாப்பிடக்கூடாது, சுகர் இருக்கு. நான் ஒரு 4 பீஸ் வச்சு சாப்பிடுவேன். மஞ்சள் லைட்டாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
தக்காளி போட்டுக்கலாம். கல் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு போட்டுக்கணும். கல்லுப்பு ஜாடியிலலாம் ஃபுல்லாக கொட்டி வச்சுருப்பேன். அது மீதி ஆயிடுச்சு, அதனால் கவர்லேருந்து எடுத்து போட்டுருக்கேன். என்னடா கவர்லேயே போடுறாங்கன்னு பார்க்குறேங்க. உப்பு ஜாடி எப்போவுமே குறவாக இருக்கக்கூடாது. நான் எப்போவுமே ஃபுல்லாக தாங்க வச்சுருப்பேன். அதே மாதிரி உப்பு வந்து கையில் தான் எடுத்து போடணும். அது வந்து லக்ஷ்மி ஸ்பூனில் எடுத்து போடுறது, அதில் போடுறது, இதில் போடுறதே இருக்கக்கூடாது. கையில் எடுத்து உப்பு போடுங்க சமையல். இதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இன்னொரு 4 பேர் 10 பேர் சொல்லுங்கள், சரிங்களா? எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கையில் எடுத்து போடுங்க. கல்லுப்பை யூஸ் பண்ணுங்க. சால்ட்டு எதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க. பெரும்பாலும் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க. அதான் டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புலாம். புளி, உப்பு, எண்ணெய்லாம் பக்கத்தில் கேஸ் பக்கத்தில் தான் இருக்கணும். டெய்லி சுத்தம் பண்ணி வைங்க டப்பாவை. அது மேலே அழுக்கு போடுறதோ தூசி போடுறதோ இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு கிடையாது, சரிங்களா? நான் கேஸுக்கு கூட விபூதிலாம் வைப்பேங்க. நேற்று கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், அதனால் எதுவும் வைக்க முடியல. கேஸை கழுவி விட்டு போயிட்டேன். 3 பட்டை போடுவேன். இந்த இடத்துல ஒரு பட்டை, இந்த இடத்துல ஒரு பட்டை, இந்த இடத்துல ஒரு பட்டை, 3 போட்டு சந்தனம் வச்சு குடும்பம் மேலே. நீங்கள் மற்ற வீடியோலாம் பாருங்கள். கேஸ் குறைஞ்சபட்சம் நம்ம ரொம்ப சுத்தமாக இருந்தோன்னு, சுத்தமாக இருந்தால் நல்லது தான். நான் ரொம்ப சுத்தம் அப்படி இப்படிலாம் சொல்ல வரல. நம்மளுக்கு போதுமான அளவுக்கு நம்ம அதை சுத்தமாக வச்சிடணும் எப்பவுமே சமையல் மேலே. நல்லா தான் பிடிக்கும். தெரிஞ்சதை சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். கொத்தமல்லி போட்டிருக்கேன். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு வைப்பேன், பெரிய உருளைக்கிழங்கு. ஒரு 7-8 துண்டு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். ஒரு மாங்காய் 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு தெரியும். இன்னைக்கு மீன் குழம்பு ஒரு மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். ஆதி தான் போட்டேன், பாதி எடுத்து வச்சுட்டேன். முழுசாக போட மனசு வரல. சரி இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு. பாதி மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாடு எடுத்துடலாங்க. சும்மா சாப்பாடு வெடிச்சிட்டு நீட்டிட்டு இந்த ஓரம்லாம் அப்படியே கறி துணியிலே தொடங்க. கையில் கட்டா வராது. ஈர துணி வச்சு கட்ட அது மேலே வந்து இந்த ஏடு கட்டெல்லாம் இருக்கக்கூடாது, சரிங்களா? மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கோங்க. அது 3 இருக்குது, அது 2.5 ஸ்பூன் இருக்கும். 4 கிலோ தானே கறி. போட்டு ஒரு கரட்டி அப்புறம் மட்டன் எடுத்து போட்டுருக்கோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது, அதோட இது விட்டுருக்கோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அரைச்சோங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்காய் ஊற்றக்கூடாது. தேங்காய் ஊற்றணும், ஆனால் தேங்காய் ஊற்றினாம தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும் குழம்பு. சும்மா ஒரு பதம் எடுத்துக்கோங்க. குழம்பு பொடிக்குது. மட்டன்லேயே கொழுப்பு இருக்கும், எண்ணெய் பார்த்து ஊற்றிக்கோங்க.
சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். சோம்பு போட்டுருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இது ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினோடனே அரைச்சி ஊற்றிக்கலாம். சாப்பாடு வச்சுட்டேங்க. கறி நல்லா வேக போட்டேன். இந்தமாரி வச்சு பாருங்க, நல்லாயிருக்கும் குழம்பு. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, நூக்கல் இருந்தால் கூட போடலாங்க, சூப்பராக இருக்கும். தேங்காய் ரொம்ப அரைச்சி ஊற்றக்கூடாது, சேருவ மாதிரி ஆகிடும். இதில் ஊற்றுறதே தெரியக்கூடாது. அப்போ தான் மட்டனோட டேஸ்ட் அப்படியே தெரியும். சரிங்களா? தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோங்க. மிளகு கொஞ்சம் போட மறந்துட்டேன். லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க, ரொம்ப வேணாம், லைட்டாக போட்டுக்கோங்க. அது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும், நல்லாயிருக்கும். குழம்பு மீடியமாக வச்சுங்க. திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி. ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்றலாம். சாப்பாடு சுட சுட சாப்பாடு. தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கூடாது, சரிங்களா? நாங்கள் மட்டன்லாம் ரொம்ப எடுக்க மாட்டோங்க, எப்போவாது ஒரு நாள் தான். மட்டன்லாம் சாப்பிட்டா எனக்கு ஆகாது. சிக்கன் கூட ரொம்ப எடுக்கிறது இல்லை இப்போலாம். எப்போச்சும் வாரத்தில் ஒரு மீன். கருவாட்டு குழம்பு, நாளைக்கு கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு மேலே நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. எந்த குழம்புமே அப்படி தான், சிம்மில் வச்சுட்டு மேலே எண்ணெய் காட்டினோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ சூப்பராக இருக்கும் குழம்பு. சிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த சமையல் தான். எல்லோரும் நிறைய பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் டெய்லி ஹாஸ்பிட்டல் போகிறேன், இருந்தாலும் வீடியோ போட்டு தான் கிளம்புறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம்.